மாதத்துக்கு 30 நாள் வேலை செஞ்சு 15,000 20,000 30,000 50,000 சொல்லி வாங்குற நேரத்தில் there are people who are buying watch, கையில் கட்டுற வாட்ச் 4.5 கோடி 3 கோடி 10 கோடின்னு சொல்லி கொடுத்து வாட்ச் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நான் சொல்லும் போது இந்த ஹோல் ப்ராப்ளமே எப்படி இருக்குன்னா, ப்ரோக்ராம்டு மைண்ட்லாம் எப்படி இருக்குன்னா, நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் யோசித்தேன். 4.5 கோடிக்கு ஒரு வாட்ச்சு, 10 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு கார் வாங்குறாங்க, எங்கேருந்து அவங்களுக்கு அவ்வளோ காசு வருது அப்படின்லாம் நானும் யோசிச்சேன். அதான் சும்மா ஏதோ உருட்டுறாங்கன்னு சொல்லி. நான் ரீசெண்டாக சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அந்த வீடியோஸ்க்கு அப்புறம் எனக்கு சுத்தமாக மைண்டு ஓடவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சல்மான் பார்த்துருந்தானா ஃபுல்லாகவே பொயின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லை, எதனால் அப்படி இருந்துச்சு, எதனால் இது இப்படி இருக்குன்றதுலாம் எனக்கு எதுவுமே நாலேஜ் இல்லை. ஜஸ்ட் பார்த்துருந்தேன்னா ஏதோ சும்மா சொல்லிட்டு போகிறான். மேபி அவங்க அந்த கடைக்காரனும் இவன் வீடியோ எடுக்கிறவனும் அந்த பர்சனும் வந்து பேசிட்டு சும்மா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்றத நானும் நினச்சிப்பேன். இது இவ்வளோ வருஷம் இதில் இருந்து when I learn so much about it, there are people making so much of money. ஸோ ரீசெண்டாக வீடியோஸ் பார்க்கும்போது ஆண்ட்ரூ டேட், ஈமான் கசி, நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதில் 2 பேர் 3 பேருக்கு மட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆண்ட்ரூ டேட் வந்து இப்போது ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒரு கார் வாங்கினார். அது வந்து அவர் 71வது கார். எல்லா காருமே 5 கோடி 3 கோடி 2 கோடி அப்படின்னு இருக்குது. 70 கார் வச்சுட்டு அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வேறு வீடியோ பார்க்க இன்னொரு வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். இந்த லூக் பெல்மார் வந்து 50 கிராண்ட் சம்திங், 2.5 கோடி சம்திங் அந்த ரேட்டில் ஒரு வாட்ச் வாங்குறாரு. ஸோ 2 வாட்ச் 3 வாட்ச் வாங்கிட்டு ஓகே அவன் வந்து அவனை வாங்கியிருக்கான் போல், கிரிப்டோவில் வச்சிருப்பான் அப்படின்னு தான் நான் நினச்சி விட்டேன். ஐ நோ வேர் ஆர் தேர் மேக்கிங் மணி அப்படின்றது நல்லாவே தெரியும். அது வாங்கிட்டு ஹி சேயிங் தட் இது எனக்கு கிடையாது, என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு எனக்கு லாயலாக இருந்ததுக்காக நான் உங்களை வாங்கி தரேன்றான். இப்போ இருக்கிற காலத்தில் 10,000 ரூபா சும்மா 5,000 ரூபா சும்மா கொடுனாலும் ஃப்ரெண்டுக்கு தரதில்லை. he is spending 3.5 crores அப்படின்னும் போது இன்னும் நிறைய வெறியாக ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே நம்ம பார்க்கலாம்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சு. ஒரு 1 year பிஃபோர் லூக் பெல்மாரோட ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருந்தாரு இ-காமர்ஸ்லேருந்து ஹி மேட் ஒரு நாளைக்கு 5 மில்லியன். 1 மில்லியன் வந்து 8 கோடி. ஜஸ்ட் 8 into 5 போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவே மைண்டில் இப்போ ஓடுறது என்னென்னா அவ்வளோ காசு எங்கேருந்து வந்துச்சுன்றது. எனக்கும் அப்படி தான் இருக்குது. பட் நான் பார்க்கல, நான் வந்து அவ்வளோ காசு இருக்கான்றது பார்க்கல. பட் தே ஹேவ் சீன், அவங்க பார்த்ததால தான் அவங்க பிலீவ் பண்ணுறாங்க they can make more money அப்படின்றது. Like I made, $5 to $7 million in a day in crypto. அப்படின்றது they often say is in this world there is fuck ton of money which you can't even imagine. அவ்வளோ காசு இருக்குன்னு சொல்கிறாங்க. they print more than you save அப்படின்னு. சரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3-4 வருஷம் வேலை செஞ்சு காசு சேர்த்து வச்சு ஒரு வீடு ஒரு கார்லாம் வாங்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஈவன் எங்கள் தாத்தா வந்து காசு சேர்த்து வச்சு தான் ஒரு வீடை வாங்கினார். இப்போது நான் காசு சேர்த்து வச்சாலும் வீடு வாங்க முடியாது. இட்ஸ் பீன் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறி இருக்குது. தே ஆர் பிரிண்டிங் ஸோ மச், தட்ஸ் த வை இட்ஸ் கெட்டிங் ஸோ ஹார்ட் டு பை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வி கான் டூ தட். ஒரு 25,000 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் ஆவரேஜாக பீப்புள் வாங்குறது 25,000 30,000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 25,000 ரூபா வந்து ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாமல், சாப்பிடாம, ட்ரெஸ் வாங்காமல், வீட்டுக்கு கடன் எதுவுமே இல்லாமல் 25,000 ரூபா ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் சேவ் பண்ணால் ஜஸ்ட் ஃபார் 2 years 24 months நம்ம சேவ் பண்ணால் நம்ம கையில் இருக்கிறது 6 லட்சம் மட்டும்தான். நம்மளால் 6 லட்சத்துக்கு ஒரு இடம் கூட வாங்க முடியல, அவ்வளோ ரேட்டில் போகுது எல்லாமே. இட்ஸ் வேர் யூ நீட் டு திங்க். ஐ எம் சேயிங் தட் ஜஸ்ட் டூ யுவர் ரிசர்ச் அண்ட் ஒர்க் ஆன் இட், யூ வில் ஆல்வேஸ் மேக் சம் மணி. இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த ஒரு பொம்பாயிலேருந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒரு ட்ரேடர் மால்தீவ்ஸ்க்கு போயிருந்தாரு. அவரோட வீடியோவில் பார்க்கும்போது ஹி ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் மணி அண்ட் ஒரு $2,000 ஏதோ ஸ்பெண்ட்டு 15,000 ஐ மீன் 1,50,000 சம்திங் ஒரு நைட்டுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்த ரூம் வந்து ஃபுல் ஆகிடுச்சான். ஸோ அவர் எடுத்து அதை காட்டுறாரு. அந்த இதில் வில்லா எப்படி இருந்தால் பயங்கரமாக இருக்குது, வீடுலாம் சூப்பராக இருக்குது அந்த மால்தீவ்ஸில். அது வந்து ஒரு நைட்டுக்கு வந்து $4,500. 10 ரூம் தான் இருக்கா, 10 ரூமே ஃபுல் ஆகிடுச்சான் ஒரு வாரத்துக்கு. நான் யோசிக்கிறேன் 5 லட்சம் ஒரு நைட்டுக்கு தரது அளவுக்கு எங்கேருந்து உங்களுக்கு காசு கிடைக்குது. நான் ஜென்யூனாக சொல்கிறேன், என் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுனால சொல்கிறேன். எனக்கு ஒருத்தன் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் அவ்வளோ காசு இருக்குடா, யூ நீட் டு ஜஸ்ட் ட்ரை, ஏதாவது பண்ணு, ஏதாவது லேர்ன் பண்ணி, ஏதாவது தெரிஞ்சுக்க, ட்ரை பண்ணிட்டாரு, ஒரு 5 வருஷத்துல 4 வருஷத்துல ஒரு நல்லா வந்துடும் அப்படின்றத எவனா சொல்லியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த டைமில் வந்து ஒரு கிளியர் பார்த்து இல்லை. எனக்கு தெரியும் ஒரு 100 500 600 வியூஸ் அப்படி வருது. தேர் ஆர் பீப்புள் வித் திஸ் மைண்ட் செட் வாட்சிங் திஸ். உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, தேர் ஆர் ஃபக் டன் ஆஃப் மணி இன் திஸ் வேர்ல்ட். யூ ஜஸ்ட் நீட் டு டூ சம் ரிசர்ச், கிவ் யுவர் பெஸ்ட், யூ வில் மேக் மணி. ப்ரோ இட் ஓன்ட் பி ஈஸி. எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி நடக்காது. இட் வில் டேக் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். But think that if you drive a supercar, think that if you have a big bungalow, think that if you have some money which you can go anywhere you think,
just think about it. சொல்லணும்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பட் there are people who are more investing in their business and then crypto and then இந்த ரியல் எஸ்டேட் அசட்ஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. திஸ் ஆர் த ஹியூஜ் திங் தேர் டூயிங். பட் நம்மக்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த காசு உருவாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை திங்க் பண்ணுங்கள். யூ வில் ஃபைண்ட் சம் வே வென் யூ ஜஸ்ட் திங்க். நம்ம வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்ரூம் போனால் பாட்டு கேட்டு தான் குடிப்போம், சாப்பிடும்போது வீடியோ பார்த்து தான் சாப்பிடுவோம், பைக் ஓட்டும் போது பாட்டு கேட்டு தான் ஓட்டுவோம், கார் ஓட்டும் போது பாட்டு கேட்டு தான் ஓட்டுவோம்னா, ஏன் ஈவன் நோட் எழுதும்போது கூட பாட்டு கேட்டு தான் எழுதுவோம்னா, வி ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ட் அவர் செல்ஃப் இன் சம்திங். பைக் ஓட்டினீங்கன்னா யூ ஜஸ்ட் ட்ரைவ் இட், இந்த பாட்டு கிட்டலாம் வேணாம். கார் ஓட்டிங்கன்னா யூ ஜஸ்ட் ட்ரைவ் இட், இந்த பாட்டு கிட்டலாம் வேணாம். குளிக்கும் போது பாட்டு என்னத்துக்கு, சாப்பிடும்போது ஃபோன் என்னத்துக்கு. அவாய்ட் தட் ஷிட். இந்த 99% பீப்புள் பண்ணுற மாதிரியே பண்ணாதீங்க. நீங்கள் உட்காந்து இப்போ சாப்பிட்றீங்கன்னா சைலண்டாக உங்கள் தாட்ஸோட சாப்பிடுங்க. இந்த ஒரு ரூமில் இருக்கீங்களா, ஜஸ்ட் சிட் வித் யுவர் தாட்ஸ், திங்க் வாட் யூ கேன் டூ, திங்க் ஹவு யூ கேன் டூ, திங்க் வாட் ஆர் த பீப்புள்ஸ் ஆர் டூயிங். நம்ம அதை பண்ணால் நம்மளுக்கு ஆகுமா? எடுத்த உடனே நானும் கிரிப்டோக்குள்ளே போனால் நம்மளுக்கு காசு வந்துடாது. யூ நீட் டு ட்ரை சம் ஸ்டெப்ஸ் டு மேக் மணி. ஒரு 5 விஷயம் 6 விஷயம் பண்ணால் தான் யூ கேன் மேக் மணி. இந்த கிறுக்கு பசங்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, எதுக்கு ப்ரோ வந்து அவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம வந்து சாவதானே போகிறோம், சாவறதுக்காக எதுக்கு காசு சம்பாதிக்க, ஏதோ இதுக்காக காசு சம்பாதிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ சாவதானே போகிறத, எதுக்கு சாப்பிட்ற, அதுக்கப்புறம் என்ன ஒரு 25 அப்புறம் கல்யாணம் தானே ஆக போகுது, எதுக்கு பான்னு பார்க்குறேன், கல்யாணம் ஆகுதானே போகுது எதுக்கு பார்க்குறேன், ஏன் சாவதானே போகிறேன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிறுக்கு கேள்விலாம் தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி தாட்ஸ் வந்து என் கமெண்ட்டில் பண்ணாதீங்க. எவனோ ஒருத்தர் வந்து பண்ணால் வாழ போகிறது ஒரு டைம், எது கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு சம்பாரித்து நம்ம இது பண்ணோம் அப்படின்றது. வாழ போகிறது ஒரு டைம்னா யூ கேன் லீவ் டு யுவர் ஃபுல்லஸ்ட்னா ஒய் கான்ட் யூ கிவ் யுவர் பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களாம் நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய். Yes.